தென் மாவட்டங்களில் மழை பெய்து வருவதன் காரணமாக குற்றால அருவியில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேஷ். வணக்கம் கணேஷ்குமார், இது குறித்தான விவரங்கள். வணக்கம் ரவினா. தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு முதல் தென்காசி மாவட்டம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாது தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 2067 மில்லிமீட்டர் மழை தென்காசி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. இதேபோன்று மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக 32 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றாலம் மெயின் அருவியில் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அபாய வளைவையும் கடந்து பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ள பாலத்தை கடந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் குற்றாலம் அண்ணா சிலை அருகே போலீசார் பாதுகாப்பு தடுப்புகளை ஏற்படுத்தி சுற்றுலா பயணிகளை தடுத்து நிறுத்தி வருகின்றனர். இதேபோன்று தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடனாநதி, ராமநதி, கற்பநதி, குண்டாறு, அடவிநயினார் கோவில் 5 அணைகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணையில் இருந்த அனைத்து உபநீர்களும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் குண்டாறு, சிற்றாறு, அனுமன் நதி, ஹரிஹரன் நதி, கல்லாறு, பெரியாறு அணைகளில் ஆற்றுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோரத்தில் வசித்து வரும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தென்காசி மாவட்டத்தில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் தென்காசி மாவட்டத்தில் ஆய்க்குடியில் 212 மில்லிமீட்டர் மழையும், சங்கரன் கோயிலில் 78 மில்லிமீட்டர் மழையும், 304 மில்லிமீட்டர் மழையும் என மாவட்டத்தில் 2067 மில்லிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது. மேலும் தென்காசி மாவட்டத்தை சுற்றி சாகுபடி செய்யப்பட்டுள்ள பிசான சாகுபடி நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி உள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பிரவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணேஷ்கு.